அந்த பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளைக்கு 7 நாள் உபவாசம் இருந்தார். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க முடியாது. நம்ம பண்ணதே ஃப்ராடு வேலை. 420 அது. சரி, அது கர்த்தரை நியாய திருப்பி ஏற்றுக்கொள்கிறார் வந்துடும். ஆனால் அப்சலோம் அப்படி இல்லை, வளர்ந்து கனி தந்த ஒரு மனுஷன். எல்லாருடைய கண்ணும் என்ன பார்த்தது? அடுத்த சிங்காசனுக்கு வர்றது அப்சலோம் தான். He matched to the throne. Personality, brave, courageous, ஞானம், அறிவு, சாமர்த்தியம், அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாமே கூடவே பிறந்தது, ரத்தத்தில் இருக்குது. ராஜாவினுடைய பேரன் வேறு. அப்படி பார்த்தா ராஜவம்சம், இப்படி பார்த்தா ஒரு ராஜாவினுடைய மகன். எல்லா தகுதியும், எல்லா திறமையும், எல்லா ராஜபோகமும் அவனுக்கு இருக்கிறது. இவன் தான் அடுத்தது சிங்காசனம் நினைத்தார்கள். அவனும் அது ஏற்றி விட்டு ஜனங்களாம் சேர்ந்து அவன் தகப்பனுக்கு விரோதியாகவே மாற்றினாங்க. அப்போ கூட தாவீது கொஞ்சம் பொறுமையாக நடத்துங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாவம் பிள்ளையாண்டான் அப்படி தான் போனார். ஒரு காலகட்டம் வந்தது, ஏலாண்டி ஆடை நீ இப்போ வெள்ளையமை ஆடை எரிச்சுன்னு சொல்லி அந்த நில பிரச்சனை இது அடித்து சாத்தி அவனை நிர்மூலப்படுத்தி பிரேதத்தை தான் தகப்பனுக்கு அமுச்சு வச்சான். அதுக்கப்புறம் ராஜா காத்துக்கு போனதெல்லாம் வேறு. பவரில் இருந்து பிள்ளையை காப்பாற்ற முடியல. நீ தகப்பனா இருந்தே பிள்ளையை காப்பாற்ற முடியல, நீ ராஜாவாக இருந்து எப்படி அவனை காப்பாற்ற முடியும்? யோசித்து பாருங்கள். உங்கள் ஜபம் என்ன, உங்கள் தான தர்மம் என்ன, உங்களோட உபவாசம் என்ன, உங்கள் கைங்கரிங்க என்ன, உங்கள் தசமாகம் என்ன, உங்கள் காணிக்கை என்ன, உங்கள் தர்ம குணங்கள் என்ன, இதெல்லாம் இங்கே வராது. இதெல்லாம் பூமியிலே உங்களுக்கு சரி கட்டப்பட்டுடுச்சு. நீ தசமாகம் கொடுத்த கர்த்தரை தான் சொல்கிறாங்க இல்லையா, கர்த்தருடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுனீங்க, கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டிட்டார், அதோடு அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் இங்கே உனக்கு விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடுகிறாயே, அதுக்கு உனக்கு ஒரு பங்கு உண்டு. எப்படி சாலமோன் ராஜா அதனுடைய வம்சாவளியில் வரார் பாருங்கள். எல்லாரும் தகப்பன் இஸ்ரேலுக்குள்ளே தான் இந்த பெண்களை பார்த்துட்டார். இஸ்ரேலில் இருக்கிற பெண்களுக்கு தாவீது ஒரு பலவீனம், தாவீதுக்கு ஒரு பலவீனம். இந்த பெண்கள் ரெண்டுமே பலவீனம், ஒன்றுக்கு ஒன்று. தாவீதப்பட்ட எல்லாம் வீக் ஆகிடுவாங்க, பெண்களை பார்த்தா தாவீது வீக் ஆகிடுவார். சாலமோன் அப்படி இல்லை, இன்டர்நேஷ்னலாக போயிட்டார். இந்தியா வரைக்கும் வந்துட்டார், ஆஃப்ரிக்கா வரைக்கும் வந்துட்டார். இங்கே இருக்கிறவங்களாம் கொண்டு போய் எங்கே வச்சேன்னா இங்கே இருக்கிறதுங்க அதுங்க புதிய காமிச்சிருச்சுங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டி கொடு, வெள்ளிக்கிழமை நாங்கள் இங்கே போகிறோம், செவ்வாய்க்கிழமை நாங்கள் இங்கே போகிறோம், இந்தியாவுக்கு போகிறோன்னுச்சிங்க. அங்கெல்லாம் ஏண்டி போகிறீங்க மௌலங்களே, இங்கே இருங்க, நானே கட்டி கொடுத்துறேன்ட்டார். வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் வாரத்துக்கு 4 வாட்டி கோயிலுக்கு போகிறோம், எங்களுக்கு எங்களுடைய பழக்கம் அது. நாங்கள் போயிட்டு வரோன்னா இப்படி போனால் அப்படியே ஸ்கேப் ஆகிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே தானே போகிறேன், அந்த கோயிலில் இங்கே கட்டி கொடுக்குறேன், இங்கே தொழுதுக்கோ, இங்கே வணங்கிக்கோ உன் தெய்வத்தை. இப்படி ஆரம்பிச்சது தான் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே எல்லாரும் மறுமனையாட்டிக்கு அப்பா குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்தார். மறுமனையாட்டிகளுக்கெல்லாம் அந்த புறம் ஒன்று செட் பண்ணார் தாவீது. இவர் அந்த புறமும் செட் பண்ணிட்டு இந்த புறத்தில் ஒரு கோயிலும் கட்டி கொடுத்துட்டார். இல்லைன்னா எல்லாம் இந்தியாவுக்கு வரேன்றாங்க, ஆஃப்ரிக்கா போகிறேன்றாங்க. போனால் திரும்புமா பட்சி பறந்துடும் இல்லையா, ஞானி அவர். இதெல்லாம் ஒன்ஸு போச்சுன்னா அவ்வளோதான், இது திரும்பி கூட்டு வர முடியாது. இதை ராஜபோக வாழ்க்கை அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா. அதனால் நீ எங்கேயும் போனா, நீங்கள் இங்கே இருங்க, நான் கோயிலெலாம் நானே கட்டுறேன்னு சொல்லி கட்டி கொடுத்து போய் அவளுக்கு சும்மா இருப்பாங்க, இது கோயில் பிரசாதம் சாப்பிட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பின்ன ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா, ராஜா இவ்வளோ பண்ணியிருக்காரு. இதுலேயும் போட்டி இருக்கும். அவளுக்கு அத்தனை கோடியில் கோயில் கட்டி கொடுத்தேன், எனக்கு இத்தனை செலவில் கட்டி கொடுத்துரு, இது அதிகம் அது கம்மின்னு. அந்த மாதிரி போட்டுன்னு கோயில்கள் உருவாக்கப்பட்டது சாலமோனுடைய அரசாட்சியில். ஏற்கனவே சொல்கிறார் ஆண்டவர், அது சாய பண்ணுவாயா, அவ கூட போகாத. ஏன் இப்போ முதல்ல இப்படி தான் பலகாரம் பரிமாற்றம். அப்புறம் பிள்ளைங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களா, அண்ணன் தங்கச்சி, அண்ணன் அந்த அம்மா நம்ம தங்கச்சி மாதிரி பழகும். பசங்க மாமா பசங்க மாதிரி பழக ஆரம்பிச்சிடுவாங்க, முறை பசங்க மாதிரி. எல்லா தெய்வம் ஒன்றுன்ற மாதிரி ஆகிடும். இந்த சைடு ஏசுநாதர் ஃபோட்டோ இருக்கும், ஃபங்க் வச்சுன்னு இருப்பார். இந்த சைடு அவங்க விஷயம் இருக்கும். அது மொரட்டாக எப்படி இருக்கும். இது நம்மளால் சாந்தமாக ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருப்பார். இதுக்கும் கொஞ்சம் தள்ள பூ வச்சுருவாங்க, அதுக்கும் தள்ள பூ வச்சுருவாங்க. போக வேண்டியது தான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார், அந்நிய விக்கிரக ஆராதனைக்கு, அந்நிய தேவனுடைய ஆராதனை அந்நிய குமாரத்திலோ கொண்டு வந்தபடினால நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அடிக்கடி இஸ்ரவேல் புத்திரர்கள் சிறையிருப்புகளை காணப்பட்டாங்க. ஒரு சத்துரு எழுப்பப்படுகிறான். அப்புறம் ஆண்டவரேன்றது வலி வேதனை. இவ்வளோ நாள் ஒன்று தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தாச்சு, இப்போ பையன் துடிக்கிறான். அவனுக்கு கொரோனா கிடையாது, அதனால் குடும்பமே சேர்ந்து துடிக்குது. கொரோனா வந்தால் தூக்கி வெளில போட்டிருப்பாங்க. ஃபேக்ட் நிலவரம் சொல்கிறேன். ஏதோ நோய், ஏதோ பேய், துடிக்கிறாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும், வாருங்க எருசலேமுக்கு போவோம், வாருங்க ஊழியரை அழைப்போம், ஒரு ரட்சகரை ஒரு நியாயாதிபதியை போய் சந்திக்கிறாங்க. அந்த காலத்தில் பாஸ்டர் மாதிரி அவங்களாம். பெரிய அளவில் விடுதலை கிடைக்கிறது. விடுதலை கிடைச்சி முடித்து இலைப்பாற்றல் வந்த உடனே மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சுட்டோம். அந்த அம்மாவோ ஐயாவோ. இதான் கலப்பு திருமணம் உள்ளே போயிடுச்சு இல்லையா. இந்த கலப்பு திருமணம்லாம் வரத்துக்கு நடத்த பலகாரம் பரிமாற்றம் நடக்கும். தோழமை
அப்போ ரெண்டுமே தோழமை கூட எப்படி இருக்கும்னாக்கா ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் தோழமை வரும். உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது, உனக்கும் சொந்த வீடு எனக்கும் சொந்த வீடு, உனக்கும் கை நிறைய சம்பாதி எனக்கு கை நிறைய சம்பாதி. இப்போ சிலுவை மட்டும்தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ சிலுவை கிராஸ் வந்து இப்போ இன்டூ ஆயிடுச்சு. இப்படி இருந்த சிலுவை இப்போ இப்படி திருப்பி வச்சாக்கா அது அப்படியே இன்டூ ஆயிடுச்சு. அது வேணான்னு எடுத்துக்கிறதா இல்லை கிராஸ் பண்ணலான்னு எடுத்துக்கிறதான்றது விசுவாசினுடைய அந்த கடைசி நேர தீர்மானத்தில் இருக்குது. பையன் விரும்புகிறான், அந்த பொண்ணை நாங்கள் பார்த்து வளர்த்த பொண்ணு, நாங்கள் தூக்கி வளர்த்த பொண்ணு, எங்களை நல்லா பார்த்துக்கோ, ஒன்றும் கிடையாது. அது மருமகளாகி உள்ளே வந்தோன்னே அவ்வளோதான், இவங்க 2 பேரும் ஓல்டு ஏஜில் சேர்த்துறோம். அது எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு வேலை. அப்புறம் நாங்களே விலகிட்டோம். நம்ம தெரியல, கீழே விழுந்தால் கூட மீசில் மண்ணு படலைன்னு சொல்கிற ஆள் நாங்களே. எங்களுக்கு எதுக்கு தொந்தரவு, நாங்கள் எப்படி தானா காத்தோட்டமாக இங்கே வந்து சேர்ந்துட்டோம். அடப்பாவி, இவ்வளோ பெருசாக வீடு கட்டினியே, இங்கே வந்து உட்காந்துன்னு எல்லாம் அதுங்களோட இதுங்களும் உட்காந்துன்னு இருக்குது. உண்மையிலே அதுக்கு ஏற்ற ஜனங்க இருப்பாங்க, பிள்ளைகளே இல்லை, யாரோ ஒருத்தர் போய் ஓல்டு ஏஜில் உட்காடுறாங்க, அது விஷயம் வேறு. இது வீட்டை சுற்றி பிள்ளைங்க என்னென்னலாம் வாழ்க்கை வாழ்ந்துருக்குறாங்க, 40 வருஷம் வாழ்க்கை சொல்கிறேன் குறைஞ்சபட்சம். கட்சியில் பார்த்தா இது போய் உக்காந்துருக்கோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே இருக்கணும் இங்கே, இல்லைனா அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. எல்லாம் தேவையா? தொடர்பு ஆரம்ப காலத்துலேருந்து வந்து தொடர்ந்து வருகிற புறஜாதி ஐக்கியம். அவங்க கிறிஸ்டின் தான் இல்லை, ஆனால் கிறிஸ்துவத்துக்குள்ள எல்லா குணமும் இருக்குது. ஒன்றும் கிடையாது, ரத்தத்தினால கழுவப்படல, ஞானஸ்தானம் எடுக்கலை, அவ்வளோதான். இது நீங்கள் மதவாதியை எடுத்துக்கினீங்கனாலும் சரி, அல்லது நீங்கள் எந்த விதமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இதுதான் சத்தியம். பின்னாடி வர பிரச்சனையை முன்னாடியே கர்த்தர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. பிள்ளையை பெற்று எடுத்த உடனே பிரதிஷ்டை பண்ணுறது பெருசு இல்லை, பண்ணிடலாம். அதெல்லாம் காத்துக்கொள்கிறேன், பண்படுத்துகிறீங்க. அதெல்லாம் பிள்ளை பிரதிஷ்டை ஞானஸ்தானத்து கூட அதை உசுப்பி வந்து எடுத்து தொலைன்றது. சும்மா நீ ஒன்று தான் எடுக்கலான்னா அவனையும் எடுக்க வைக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்த வாழ்க்கையை வாழ்த்து பசங்க, இஷ்டப்படி வாழ்த்துங்க. அதுக்கு ஏற்றபடி கர்த்தர் சிச்சையும் கொண்டு வரார், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் காத்துக்கொள்வது யாருடைய கடமை? குடும்ப தலைவனுடைய கடமை. ஐயா, ஈசாக்கு கோட்டை விட்டாச்சு, ஃபுல்லாக போயாச்சு. என்ன நடக்குதுன்னே தெரில. இந்த வெள்ளாட்டுக்கறி கிக்கு, வெள்ளாட்டுக்கறி. சிம்சோன் வீட்லேயும் பாருங்கள், காத்துக்கொள்ள தவறிட்டார் அவர் குடும்பத்தை. அவரும் ஒரு வெள்ளாட்டோடு போகிறாரு, அதுக்குள்ளே அது கை மாறிச்சு. அந்த பொம்பளையே பெலிஸ்த பெண் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. இந்த மாதிரிலாம் கோச்சிங்லாம் போனால் எங்கே கல்ச்சருக்கு ஒத்துறா, நீ முற்றிலும் எடுத்துகிட்டு போயிட்டே, நீ வரவே மாட்டேன்னு நினச்சின்னு வேறு ஒருத்தன் கொடுத்துட்டேன். அவன் யாருன்னு பார்த்தா இவன் தோழன். அதான் இவர் பேச்சுலர் பார்ட்டி பண்ணார்ல, அந்த தோழமை வாலிபர்களுக்கு கொடுக்குற அந்த பார்ட்டி இவர் கொடுத்தார். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்கார் செய்யலாமையா? இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் இல்லை. இதெல்லாம் பார்ட்டி கொடுக்குறேன் நான், இதை கொண்டுக்கிறேன், பேச்சுலர் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி. யாருக்கு கொடுக்குறேன்? அந்த வாலிபர்கள் அந்த ஊரில் பண்ணுற வழக்கம். அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் இல்லையா? அது பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவன் தானே நம்ம வாழ்க்கை. நீங்கள் எவ்வளோலாம் பிரித்தெடுக்கப்படுகிறீர்கள். இப்படிலாம் பார்த்தா உங்கள் ஃபங்க்ஷனில் இனிமேட்லேருந்து விரல விட்டு எண்ணிடலாம். காலைல கொஞ்சம் சொன்னப்போ பாதி பேர் சேச்சுரேட் ஆகிட்டாங்க. இப்போ இது சொல்கிறப்போ நெய்பர்ஹுட்டு கூட இல்லாத ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவ் பண்ணுற வாசனை இங்கே தான் வருது. நம்மெல்லாம் எல்லாரையும் வச்சுன்னு நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவ் பண்ணணும் போர்டு கூட போட்டு ஓட்டிடலாம் வெளியில். யாரும் கேட்க போகிறது இல்லை, வாழ்க்கையை காட்டி கொடுத்துரும். பெர்கமு சபையில் நல்ல காரியங்கள் இருக்கிறது. நல்ல காரியம் இருக்கிறது என்னென்னா, உன் கிரியைகளையும் சாத்தான சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும், என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதுலையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பது சொல்லப்பட்ட நாட்கள் என்னை பற்றும் விசுவாசி மறுதலையாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவன் சாட்சியாக இருக்கிறான், அவன் சொன்ன சாட்சி ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு ஊழியனை உபசரிக்கிறதுல இந்த பெர்கமு சபையை சொல்கிறேன் நான். ஒரு சாட்சியை ஏற்றுக்கொள்கிறாங்க. சாட்சியாக இருக்கிற ஒரு ஊழியத்தை, சாட்சியாக இருக்கிற ஒரு ஊழியக்காரனை இவங்க அவனுடைய வார்த்தையை மறுதளிக்காமல் இருக்கிறாங்க. இவங்க வாழ்ந்த அந்த ஒரு லொக்காலிட்டி ரொம்ப மோசமான ஒரு இடம், சாத்தான் குடியிருக்கிற இடம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும், அப்பவும் ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த இடத்த கொடுத்தார், ஏன் இந்த இடத்த விட்டு போகணும் எல்லாம் நினைக்கல. கர்த்தர் கொடுத்த இடம் நல்ல இடம். சாத்தான் இருந்தால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம இந்த தேசத்தில் இருந்தால் ஆகணும். நான் இஸ்ரேலில் போயிருந்தால் கூட அங்கே கூட நம்ம சத்தியத்துக்கு விரோதமான ஜனங்க நிறைய பேர் இருப்பான். எருசலேம்லேயே போய் நீங்கள் பிளாட் வாங்கி போட்டால் கூட சரி, அங்கே யூதர்கள்லாம் இயேசுவை வேசிமான்னு சொல்கிறத நான் காதால் கேட்டிருக்கேன். அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை இன்ன வரைக்கும். நம்ம தான் புறஜாதிகள் தான் கர்த்தரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலை மாறிக்கு தவிர அவங்க சட்டை பண்ணுறதில்லை. அதனால் புனித பூமி அது இதுன்னு சொல்லி எதனால் நினச்சிக்க போகிறீங்க. அது பாழா போன பூமி ஆயிடுச்சு. இப்போ
அந்த புனித பூமின்றது டூர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே, டூரிசம்க்கு ஓகே. ஆனால் அங்கே பரிசுத்தம் இருக்குன்னு நினச்சி நான் அங்கே இஸ்ரேல் போயிட்டு வந்து இதெல்லாம் நடந்ததுனாக்கா அது ஒரு விக்கிரகாராதனை. உங்கள் வீடே உங்களுக்கு இஸ்ரவேல் தான், உங்கள் வீடே ஒரு இஸ்ரேல் தான், உங்கள் வீடே உங்களுக்கு ஜோர்தான் தான், உங்கள் வீடே உங்களுக்கு சீனாய் மலை தான், உங்கள் ஜப இடமே இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. எப்படி நீங்கள் தான் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை எங்கே போய் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? பெர்கமு சபையினுடைய நல்ல காரியங்களை குறித்து பேசுறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஊழியரை உபசரிக்கிறது, ஒரு ஊழியரை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஒரு சாட்சியாக இருக்கிறது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் அவ்வளோவா நம்மளுக்கு கண்டென்ட்டும் இல்லை. அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆல்மோஸ்ட் நம்ம ப்ராக்டிஸில் தான் இருக்குது, அதனால் அதை நான் சொல்ல. ஆனால் இது ரெண்டும் நம்ம ப்ராக்டிஸில் இருந்தே ஆகணும், கட்டாயமாக்கப்பட்ட சத்தியம். இது குறைகள், நிறை பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இருக்க நிறை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சொல்லலாம். அதை கைவிடாத, உங்களுக்கு தெரியாமல் சில நிறைகள் இருக்கும், நிறைவுகள். அது சொல்லனா அது ஒருவேளை மங்கி போயிடலாம். அது சொல்கிறப்ப என்னன்னா அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை இன்னும் கடைப்பிடிக்கலாம், இன்னும் அதை அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் குறைகள் முதல்ல சொல்லி அது பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இத்தனை பரிசுத்தவான் வாழ்க்கையில் இந்த குறையாகவே காணப்பட்டது. அதனால தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதிகமாக போகுது. இவ்வளோ ஓடுறது, கஷ்டப்படுறது, உழைக்கிறது, சம்பாத்தியம் பண்ணுறதுலாம் யாருக்கு? உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தாருடைய மனசில் பார்த்தா என் பிள்ளைக்குன்னு வைங்க. என்ன கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன். இதன் வழியில் கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். நல்ல சிறந்த கல்வி. என்ன அது எதுக்கு? அந்த சிறந்த கல்வி நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்லபடியாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், கல்வியை காட்டிலும் கிருபை மேலானது. நம்ம கொடுக்குற படிப்பை காட்டிலும் கிருபை இருந்தால் தான் அந்த படிப்பை ஆசீர்வதிக்கப்படும், முடிக்க முடியும். எத்தனையோ படிக்க போனது பாதியிலே வந்திருக்குது, உங்களுக்கு தெரியாது இல்லை. எத்தனையோ முடிக்க முடியல, முடித்தது எதுவும் பழைச்சது இல்லை, பழைச்சது எதுவும் நிறைவேற்றி வாழ்க்கையை சரியில்லாமல் போனது உண்டு. பெரிய பெரிய பட்டதாரிகளுடைய வாழ்க்கையில் பார்த்தா விவாதத்தில் போய் முடியுது. பெரிய பெரிய குறைகள் வந்துடுது. எப்பொழுதுமே நீங்கள் ஆவிக்குரிய ஒரு குறைபாடுக்குள்ளே இருக்கிற பொழுது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் எங்கேயாவது ஒரு கருப்புள்ளி வந்துடும் வாழ்க்கையில். அதை நிவர்த்தி செய்யவே முடியாது. நிவர்த்தி செய்வது என்பது கூடாத காரியமாகவும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரையும் தேடி இந்த பரிகாரங்களுக்கு தேடியெல்லாம் சுற்றுற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். இந்த ஊழியக்காரு, அந்த ஊழியக்காரு, எல்லாம் தீர்க்க தரிசனம் கரெக்டாக இருக்கும், எல்லாமே பேரலாக போகும். அதை கிரியை செய்து யார்? கர்த்தர். அந்த விடுதலை தரக்கூடிய சத்தியம் அங்கே வராது. தீர்க்க தரிசனம் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். சொன்னதெல்லாம் சரியா, கரெக்ட். இதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும், பாதி வயசாகிடும். சரி, அப்படி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எளிதில் கிடைக்கப்படுகிற தீர்க்க தரிசிக்கு அங்கே இவங்களுக்கு மவுஸ் கம்மியாக இருக்கும். எளிதில் கிடச்சிடறான் இல்லையா, அதனால் அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. நீ அப்பாயின்மெண்ட் வாங்கி கால் கடுக்க 6 மாதம் 3 மாதம் கழித்து போய் இதே வார்த்தை தான் அவன் சொல்லுவான். சரி.